பழங்கால விவசாயிகள் இயற்கை விவசாய முறையே பின்பற்றினர். சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் விவசாயம் நவீன யுக்திகளை நோக்கி பயணிக்கத் தொடங்கியது. நல்ல நீர்வளம், மண்வளம் நிறைந்த பகுதிகளே பசுமை புரட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. வெடிமருந்துகள் ரசாயன உரங்களாக மாறின. அதிகப்படியான நஷ்டம், போதிய ஆலோசனையின்மை போன்றவை விவசாயிகள் தங்கள் தொழிலை விட்டு செல்வதற்கு காரணமாய் இருந்தது. விவசாயிகள் விவசாயத்தை விட்டுவிடுவதா அல்லது ரசாயன விவசாயத்தை வேறு வழியின்றி தொடர்வதா அல்லது மீண்டும் இயற்கை விவசாய முறைக்கே செல்வதா என்ற குழப்பத்தில் உள்ளனர். நீர்நிலை, ஆறு, நதிகள் இருக்கும் பகுதிகளில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாகரிகம் உருவானது. அன்றிலிருந்து விவசாயமும் ஆரம்பமானது. ஆரம்பத்தில் பண்டமாற்ற முறையும் அதனைத் தொடர்ந்து பணம் பரிவர்த்தன சந்தை உருவானது. பண்டைய நாகரிகத்தில் விவசாயத்திலிருந்தே உணவு, உறைவிடம் மற்றும் உடை தயாரிக்கப்பட்டது. பழங்கால விவசாயிகள் இயற்கை விவசாய முறையே பின்பற்றினர். கால்நடை மற்றும் பண்ணை சார்ந்த குறு வணிகம் உருவானது. விவசாயிகள் சிறு குழுக்களாக, காலனிகளாக வாழ்ந்து வந்தார்கள். சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் விவசாயம் நவீன யுக்திகளை நோக்கி பயணிக்கத் தொடங்கியது. ரசாயன விவசாயத்திற்கு முன்பு இருந்த சிறந்த மண்வளம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற உணவுச் சங்கிலி இப்படித்தான் இருந்தது. இரண்டாம் உலகப் போருக்கு பின் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. நல்ல நீர்வளம், மண்வளம் நிறைந்த பகுதிகளே பசுமை புரட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. பசுமை புரட்சி நல்ல நீர்வளம், மண்வளம் மிக்க இந்தியாவிலும் மெக்சிகோவிலும் செயல்படுத்தப்பட்டது. வெடிமருந்துகள் ரசாயன உரங்களாக மாறின.
நெல் மற்றும் கோதுமை பயிர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தரப்பட்டது. ரசாயன உரங்கள் அனைத்து பாரம்பரிய பயிர் ரகங்களையும் நஞ்சாக்க மாறி அனைத்து பயிர் ரகங்களும் அழிந்து போயின. வீரிய ஒட்டுரக விதைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ரசாயன உரங்கள் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றிற்கு ஏற்ற பழக்கப்பட்ட வீரிய ஒட்டுரக பயிர்கள் ஆரம்பத்தில் அதிக விளைச்சலையே தந்தன. அதிக நஞ்சுள்ள மருந்துகளை அதிக அளவில் தொடர்ந்து தெளித்ததால் பூச்சிகளுக்கு எதிர்ப்புத்தன்மை உண்டானது. விதை, உரம், பூச்சி மருந்து விற்பனையாளர்களின் கட்டுப்பாட்டில் சிக்கிய விவசாயிகள் தங்கள் விவசாயத்தின் மீதுள்ள உரிமையையும் கட்டுப்பாட்டையும் இழந்தனர். காடுகள் அழிந்து விளை நிலமாக மாறியதால் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டு புவி வெப்பமயமானது. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் தாக்கம் நீர்வாழ் மற்றும் நிலவாழ் உயிரினங்களை வெகுவாக பாதித்தது. மனித வாழ்வுக்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களும் உணவும் மண்ணிலிருந்தே பெறப்படுகிறது. நாம் மண்வளத்திற்கு எதிராக ரசாயன போரை நடத்தினால் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தற்கொலைக்கு தள்ளப்படுவதற்கு இணையாகும். The human species can continue is robbed the soil, then we are literally committing a species level suicide. பாரம்பரிய உள்ளூர் நெல் ரகங்கள் வறட்சியை தாங்கக்கூடியதாகவும் பல மாதங்கள் நீர் தேங்கினாலும் அதை தாங்கி வளரக்கூடியதாகவும் இருந்தன. Some varieties which can withstand 12 feet deep water for 3 months, and the stem will elongate and still give some yield. And we have at least 6 varieties of salt tolerant rice which can withstand seawater intrusion. These are the unique properties. பசுமை புரட்சி கால்நடைகளுக்கு வைக்கோலையும் மண்ணிற்கு அங்ககச்சத்தையும் திரும்ப தராமல் விட்டுவிட்டது. And it turned out that new seeds had been brought that reduced the plant height, got rid of the straw. There was no straw for the soil. There was no straw for the fodder for animals. So your rainfall was the same, but you had a soil drought because your organic matter had not returned. You had a fodder drought because you had now redesigned, in this case, the sorghum. பயிர் வளர்ப்பின் மொத்த செலவு ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே போனது. சராசரியாக 96% 98% விவசாயிகள் உள்ளூர் இடுபொருள் விற்பனையாளர்களின் ஆலோசனைப்படியே இடுபொருள் பயன்படுத்துகின்றனர். தங்கள் லாபத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய விவசாயிகள் கடந்த 25 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். அதிகப்படியான நஷ்டம், போதிய ஆலோசனையின்மை போன்றவை விவசாயிகள் தங்கள் தொழிலை விட்டு செல்வதற்கு காரணமாய் இருந்தது. இதனால் விவசாயத்தையே வாழ்வாதாரமாக நம்பியிருந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் வேறு வேலைக்கு செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். தற்போது விவசாயிகள் விவசாயத்தை விட்டுவிடுவதா அல்லது ரசாயன விவசாயத்தை வேறு வழியின்றி தொடர்வதா அல்லது மீண்டும் இயற்கை விவசாய முறைக்கே செல்வதா என்ற குழப்பத்தில் உள்ளனர். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். மேற்கண்ட இந்த 40 வருட பிரச்சனைகளுக்கு புதிய சரியான தீர்வு கொடுக்க 2010ஆம் ஆண்டு
பயோசக்சஸ் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் B2 Agri.